வெல்கம் டு கங்காதேவி கிச்சன். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். கலந்ததும் நான் 2 சைஸு ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவு வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பக்கம் வந்தால் போதும். இப்போ நான் 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த 2 தக்காளியும் புதுசாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்துப்போம். இந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவு வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம வாழைத்தண்டை அரியும் போது தண்ணியில் கொஞ்சம் தயிர் கலந்து அரிஞ்சுங்க, அப்போ கருக்காமல் இருக்கும். திரும்ப போடும்போது அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணி பிடிச்சி போடுங்க, அலசி போடுங்க. இப்போ நான் பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு 2 கழுவிட்டு ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு வேக வச்சா 1/2 வேக்காடு வேக வச்சுருக்கேன். பருப்போடு சேர்ந்து கீரைத்தண்டு வேகும்போது தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை கிண்டி விட்டு வேகட்டும், பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்து அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம் வெந்துருச்சான்னு. பாருங்கள், பருப்பு குழையவே இல்லை. பருப்பு இந்த அளவு இருக்கணும். ரொம்ப குழஞ்சிருச்சுனாலும் கொலன்னு இருக்கும். வாழைத்தண்டு வெந்துருச்சான்னு பார்த்துப்போம். வாழைத்தண்டு வெந்துருச்சு. பருப்போடு சேர்ந்து வாழைத்தண்டு வேகும்போது டேஸ்ட்டு கொடுக்கும். அதே நேரம் பருப்பும் ரொம்ப குழையக்கூடாது. நான் இப்போ இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காவை இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிங்க. இதை நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி கழுவி ஊற்றிப்போம்.
உங்களுக்கு நபர் கம்மின்னா, வாழைத்தண்டு கம்மின்னா அளவை கம்மி பண்ணி போட்டுங்க. இது நல்லா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லை காரக்குழம்பு இப்படிங்க தொட்டுக்கிட்டு கூட சாப்பிட்லாம். இப்போ உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துப்போம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது கொதிக்கிட்டோம். கொஞ்சம் கொதி வந்த பிற்பாடு பார்க்கலாம். இப்போ திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா தேங்காயெல்லாம் கொதித்து கூட்டு நல்லா ரெடி ஆகிட்டு, இப்போ நான் வந்து இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். கூட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். அளவு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.